ஆத்மாவுக்கு சூரியன், அறிவுக்கு சந்திரன், பூமி லாபத்துக்கு செவ்வாய், வித்தைக்கு புதன், புத்திரருக்கு குரு, இன்பத்துக்கு சுக்கிரன், ஆயுளுக்கு சனி, வணிகத்துக்கு ராகு, ஞானத்துக்கு கேது. இப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி சில சுவையான கதைகள் கூட உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறுங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வருவார். அங்கே என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்பேன். என்ன இது இப்படி கேட்குறீங்க? சனி பகவான் நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருள் இருக்கிறார். அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தால் நம்ம பிடிச்சிருக்கிற சனி எல்லாம் விலகும் அப்படிம்பார். சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார், வீட்டில் வேறு யாருக்கு அதிலையாவது இது விழுந்துட போகுது அப்படிம்பேன். நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு எனக்கு நன்றி சொல்லுவார், பார்வை மூலமாகவே. அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு. அப்பப்போ சில புராண கதைகளை எல்லாம் சொல்லுவார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.